என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு தீர்க்க தரிசனமும் அன்பும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். தீர்க்க தரிசனமும் அன்பும். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 13:2. ஆவியின் கனிகளில் முதன்மையானது அன்பு. அதனால்தானோ என்னவோ பவுலடிகளார் அன்பு குறித்து ஒரு தனி அதிகாரமே எழுதியிருக்கிறார். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஆவியின் வரங்களான பல பாஷை பேசுதல், தீர்க்க தரிசன வரம் ஆகிய முக்கியமாக மதிக்கப்படும் வரங்களோடு அன்பு என்னும் ஆவியின் கனி ஒப்பிடப்படுகிறது, சிறப்பிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவி நமக்குள் இருப்பதை பரிசுத்த வாழ்வு வெளிப்படுத்த வேண்டும். ஆவியின் கனிகள் வாழ்வில் கனிந்து நற்கிரியைகளாக வெளிப்பட வேண்டும். இதுவே சிறப்பு. ஆவியின் வரங்கள் யாவும் பொது நன்மைக்காக, அதாவது சபையின் பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான வரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதனால்தான் பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 12:29 மற்றும் 30 வசனங்களில் எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் குணமாக்கும் வரமுடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா என்று கேட்கிறார். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று 31ஆம் வசனத்தில் கூறுகிறார். முக்கியமான வரம் என்று கருதுவது தீர்க்க தரிசன வரத்தையே. அந்த தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று இங்கே கூறுகிறார். எனவே வரங்களில் முக்கியமான வரத்தையும், அதாவது தீர்க்க தரிசன வரத்தையும் விட ஆவியின் கனியான அன்பு பெரியது என்பது புரிகிறது. இந்த அன்பும் அதை தொடர்ந்து வரும் மற்ற 8 ஆவியின் கனிகளும் நம் வாழ்வில் காணப்பட வேண்டியது மிக மிக முக்கியம். நாம் கிறிஸ்து என்னும் கொடியில் நிலைத்திருக்கும் செடியாக செழித்து வளர வேண்டும். அப்படி இருந்தால் ஆவியின் கனிகள் நம்மில் கனியும். அப்படி கனிகள் நம்மில் இராவிட்டால் இப்போதே நம் வேரின் அருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 3:10. ஆவியின் கனிகள் இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை, வெட்டுண்டு போவோம். வரங்கள் அப்படியல்ல. இரண்டும் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்க்கைதான். ஆவியின் கனிகள் இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை, வெட்டுண்டு போவோம். வரங்கள் அப்படியல்ல. இரண்டும் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்க்கைதான். தீர்மானம்: இன்றைய என் செயல்களிலும் சொல்லிலும் அன்பு தொனிக்கிறதா என்று யோசித்து செயல்படுவேன், பேசுவேன்.